அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 11ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, பழங்கற்கால கருவிகள் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன? பழங்கற்கால கருவிகள் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1863. யார் கண்டுபிடிப்பான்னா சார் ராபர்ட் ப்ரூஸ் போர்ட் பல்லாவரத்துக்கு அருகே கண்டுபிடிப்பார். எந்த ஆண்டுனா 1863 கண்டுபிடிப்பாங்க. அடுத்த வினா, சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு. சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிமு 1900. இதில் ஆண்டு எப்போ ஆரம்பிக்குன்னா கிமு 3300லேருந்து 1900 வரைக்கும் இருக்கும். அடுத்தது, ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது? ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இரும்பு. அடுத்த வினா, நான்காவது வினா, வேதங்களில் பழமையானது எது? வேதங்களில் பழமையானது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ரிக்வேதம். வேதங்களில் பழமையானது ரிக்வேதம். அடுத்த வினா, சந்திரகுப்தரால் செல்யூக்கஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு. சந்திரகுப்தரால் செல்யூக்கஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிமு 301. அடுத்த வினா, சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது? சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, உறையூர். சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் உறையூர். அடுத்த வினா, வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவன் யார்? வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கரிகாலன். அடுத்த வினா, இளஞ்சேட் சென்னியின் மகன் யார்? இளஞ்சேட் சென்னியின் மகன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கரிகாலன். அடுத்த வினா, சேஸ்திரா என்பதன் பொருள் என்ன? சேஸ்திரா என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பயிரிடக்கூடிய நிலம். சேஸ்திரா என்பதன் பொருள் பயிரிடக்கூடிய நிலம். அடுத்த வினா, கிலா என்பதன் பொருள் என்ன? கிலா என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, தரிசு நிலம். கிலா என்பதன் பொருள் தரிசு நிலம். அடுத்த வினா, வாஸ்தி என்பதன் பொருள் என்ன? வாஸ்தி என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, குடியிருக்க தகுந்த நிலம். வாஸ்தி என்பதன் பொருள் குடியிருக்க தகுந்த நிலம். 12வது வினா, கபட சகாரா என்பதன் பொருள் என்ன? கபட சகாரா என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேய்ச்சல் நிலம். கபட சகாரா என்பதன் பொருள் மேய்ச்சல் நிலம். அடுத்த வினா, சிம்மானந்தா என்பவர் யார்? சிம்மானந்தா என்பவர் யார்னா ஹர்ஷரோட படைத்தளபதி. ஆப்ஷன் ஏ, சிம்மானந்தா என்பவர் ஹர்ஷரோட படைத்தளபதி. அடுத்த வினா, பானு என்பவர் யார்? பானு என்பவர் யார்? இதற்கான சரியான விடை டி, ஹர்ஷர் ஆவண பதிவாளர். பானு என்பவர் ஹர்ஷரோட ஆவண பதிவாளர். அடுத்த வினா, சர்வகதர் என்பவர் யார்? சர்வகதர் என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஹர்ஷரோட உளவுத்துறை அதிகாரி. சர்வகதர் என்பவர் ஹர்ஷரோட உளவுத்துறை அதிகாரி. அடுத்த வினா, ஸ்கந்தகுப்தர் என்பவர் யார்? ஸ்கந்தகுப்தர் என்பவர் யார்? இதற்கான சரியான விடை யானைப்படை தலைவர். ஸ்கந்தகுப்தர் என்பவர் ஹர்ஷரோட யானைப்படை தலைவர். அடுத்து 17வது வினா, குந்தலா என்பவர் யார்? குந்தலா என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, குதிரைப்படை தலைவர். குந்தலா என்பவர் குதிரைப்படை தலைவர். அடுத்த வினா, பயணிகளின் இளவரசன் யார்? பயணிகளின் இளவரசன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, யுவான் சுவாங். பயணிகளின் இளவரசன் யுவான் சுவாங். அடுத்த வினா, ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எது? ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஸ்ரீபெரும்புதூர். அடுத்த வினா, வகீல் உஸ் சுல்தானா என்பவர் யார்? வகீல் உஸ் சுல்தானா என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, படைத்தலைவர். அடுத்த வினா, தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார்? தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஹுமாயூன். அடுத்த வினா, சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு எது? சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி,
கிபி 1539. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு 1539. அடுத்த வினா, இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 1556. இரண்டாம் பானிபட் போர் கிபி 1556. அடுத்த வினா, பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயின் சமகாலத்து அரசன் யார்? பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயின் சமகாலத்து அரசன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஷாஜகான். 25வது வினா, நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யார்? நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கிருஷ்ணதேவராயர். நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் கிருஷ்ணதேவராயர். அடுத்த வினா, கோகினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் யார்? கோகினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நாதிர் ஷா. கோகினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் நாதிர் ஷா. அடுத்த வினா, மலை எலி என அழைக்கப்பட்டவர் யார்? மலை எலி என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிவாஜி. மலை எலி என அழைக்கப்பட்டவர் சிவாஜி. அடுத்த வினா, அமத்யா என்பவர் யார்? அமத்யா என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நிதி அமைச்சர். அமத்யா என்பவர் நிதி அமைச்சர். அடுத்த வினா, நாதிர் ஷா படையெடுத்த ஆண்டு எது? நாதிர் ஷா படையெடுத்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1739. நாதிர் ஷா படையெடுத்த ஆண்டு வந்து கிபி 1739. 30வது வினா, பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்ன? பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பிரதம மந்திரி. பேஷ்வா என்ற பாரசீக சொல்லோட பொருள் வந்து பிரதம மந்திரி. 31வது வினா, சிவாஜி சத்ரபதி அரியணை ஏறிய ஆண்டு எது? சிவாஜி சத்ரபதி அரியணை ஏறிய ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிபி 1674. சிவாஜி சத்ரபதி அரியணை ஏறிய ஆண்டு வந்து கிபி 1674. அது வந்து எந்த கோட்டையிலும் கேட்பாங்க. எந்த கோட்டைனா ரெய்கார் கோட்டை. ஓகேவா, ரெய்கார் கோட்டையில் அவர் வந்து சத்ரபதி அரியணை ஏறுவார். அடுத்த வினா, சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு எது? சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 1684. சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு கிபி 1684. அடுத்த வினா, புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு எது? புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1640. இது முக்கியமான வினா. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு 1640. அடுத்த வினா, வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இது முக்கியமான வினா. வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ராபர்ட் கிளைவ். அடுத்த வினா, ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தாமஸ் மன்றோ. ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ. அடுத்த வினா, தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வில்லியம் ஸ்லீமேன். அடுத்த வினா, இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தாமஸ் மெக்காலே. அடுத்த வினா, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிபி 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1757. அடுத்த வினா, மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வில்லியம் பெண்டிங் பிரபு. மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்த வினா, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ராஜாராம் மோகன் ராய். 41வது வினா, சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வைகுண்ட சுவாமிகள். சமத்துவ சங்கம் வைகுண்ட சுவாமியால் நிறுவப்பட்டது. 42வது வினா, சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஜோதிபா பூலே.
அடுத்த வினா கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார்? கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்ரீ நாராயணகுரு. கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா ஸ்ரீ நாராயணகுரு. அடுத்த வினா அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யார்? அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராமகிருஷ்ண பரமஹம்சர். 45வது வினா உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது? உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புதிய கற்காலம். உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் ஆப்ஷன் பி புதிய கற்காலம். அடுத்த வினா இபன் பதுதா எந்த நாட்டு பயணி? இபன் பதுதா எந்த நாட்டு பயணி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மொரோக்கோ நாட்டு பயணி. அடுத்த வினா நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்? நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீல நிற கொள்கையுடன் தொடர்புடையவர் ஆப்ஷன் பி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அடுத்த வினா ஆங்கில ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எது? ஆங்கில ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பக்சார் போர். எந்த ஆண்டுனா கிபி 1764. அடுத்த வினா செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த வினா தீரன் சின்னமலையின் இறுதி போர் எது? தீரன் சின்னமலையின் இறுதி போர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அரச்சலூர் போர். நண்பர்களே, நீங்கள் நம்ம 11ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.